ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயக்கீம். ஸ்ரீ ஆண்டாளருளியுள்ள திருப்பாவி திவ்ய பிரபந்தம் 10ஆம் நாளான இன்று நோற்றுச்சுவர்க்கம் என்ன தொடங்குகின்ற 10ஆம் பாசுரானுபவங்கள், சுருக்கமான அர்த்த விசேஷங்கள். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற ஏலோரெம்பாவாய். இங்கே எழுப்பப்படுகின்ற பெண்ணானவள் அம்மனாய் என்றும் அருங்கலமே என்றும் விசேஷிக்கப்பட்டு எழுப்பப்படுகின்றாள். அம்மனாய் என்னால் எங்களுடைய கூட்டத்திற்கு தலைவியாக இருப்பவளே, சுவாமினியானவளே என்ற பிடிக்கும். அருங்கலமே என்னால் சத்பாத்திரமே, பெருமானுடைய தயைக்கு பாத்திரமாக இருப்பவளே என்ற பிடிக்கும் விசேஷிக்கப்படுகின்றாள். உள்ளே உறங்குபாவள் ஒருத்தி. அப்படி கண்ணனையே தன்வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருத்தியை எழுப்புகின்றார்கள். இப்பாட்டிலே என்ன அவதாரிகையானது உணர்த்துகின்றது. ஆலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே கண்ணனை பற்றி உரைக்கின்றாள். அப்படி மாலாய்ப் பிறந்த நம்பி என்றபடிக்கு பெண்களெல்லாம் அவன் வசப்படும்படி செய்பவன். அப்படி தான் பெண்களிடத்திலே வைக்கின்ற காதல் அத்தனையும் பன்மடங்கு பெண்கள் தன்னிடத்திலே வைக்கும்படி செய்கின்ற மாலே செய்யும் மணாளன் என்றபடிக்க காட்டப்படுகின்றது. அப்படி பெண்களெல்லாம் இவனிடத்திலே மையல் கொள்ள, இவன் தன்னிடத்திலே மையல் கொள்ளும்படி தன்வசப்பட்டிருக்கும்படி வைத்து கொண்டிருக்கின்ற ஒருத்தியை எழுப்புகின்றார்கள் இப்பாசுரத்திலே. நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்க வேண்டிய நோன்பையெல்லாம் நோற்று கண்ணனை அனுபவிப்பதாகிற ஸ்வர்க்கத்தை அடைந்திருக்கின்ற எங்கள் தலைவியே என்று சொல்லி அவளை எழுப்புகின்றார்கள் ஆட்சிமார்கள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு அப்படி சுவர்க்கம் புகுகின்ற விஷயமானது. பிரபன்னர்களுக்கு எது சுவர்க்கம் என்றால், எம்பெருமானோடு எப்பொழுதும் கூடியிருந்தால் அது ஸ்வர்க்கம், அவனை பிரிந்திருந்தால் அது நரகம். க்ஷண நேரம் அவனை பிரிந்தாலும் அது அவர்களுக்கு நரகமாக இருக்கின்றது. அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் விழுந்துன்னு 22ஆம் பாசுரத்திலே அருளி செய்தார்கள். எங்கள் மேல் சாபம் விழுந்துன்னு எங்களுடைய சாபமானது தீரப்பெற வேண்டும், உன்னுடைய திருக்கண் கடாட்சமானது எங்கள் மேல் பட வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அப்படி சாபம் என்ன இவர்கள் உரைப்பது எதை என்னால் எம்பெருமானை பிரிந்திருக்கின்றதாகிற நரகம். அப்படி எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற அந்த நரகானுபவத்தை நீ தீர்த்து உன்னோடு எங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். கைங்கரியமாகிற பெற்றை எங்களுக்கு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளின் 23ஆம் பாட்டிலே விண்ணப்பித்தார்கள். ஆக எம்பெருமானை பிரிந்தால் நரகம், எம்பெருமானோடு சேர்ந்திருந்தால் அது ஸ்வர்க்கம் என்றபடிக்கு நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்பதானது உரைக்கப்படுகின்றது. எம்பெருமானோடு எப்பொழுதும் கூடியிருக்கின்ற பேற்றை பெற்றவள், அப்படிப்பட்ட சுகானுபவம் ஸ்வர்கானுபவத்தை பெற்றவள். அப்படி இருப்பாளொருத்தியை எழுப்புகின்றார்கள் இப்பாட்டாலே. இவர்களுக்கு நோன்பு அதாவது எப்படிப்பட்டது என்றால், கிருஷ்ணனே நமக்கு உபாயம் என்று அறிந்து மார்பிலே கை வைத்து நிம்மதியாக உறங்குபவர்கள். இப்படி பிரம்மஜானிகளான எவர்கள் கிருஷ்ணனை உள்ளபடி அறிகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நோன்புகளும் முடிந்துவிட்டன என்கிறபடிக்கும் பிரம்மஜானிக்கு ஸ்வர்க்கத்தை அடைவதும் இடையூறாக இருக்கின்றது என்ன காட்டுகின்றார்களே. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதாமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறனும் வேண்டேன் அரங்கமான கருளானேன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் திருமாலையிலே அருளிச் செய்கின்றாள். அந்த மோக்ஷானுபவமே எனக்கு தேவையில்லை, வீடு பேரே எனக்கு அவசியமில்லை, அதிலே எனக்கு துளியும் விருப்பமில்லை, இந்திரலோகமாலும் அச்சுவை பெறனும் வேண்டேன் என்ன அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானை நித்தியமாக அனுபவிக்கின்ற போகம், அந்த போகத்தில் எனக்கு விருப்பமில்லை என்று தெரிவிக்க ஆழ்வீர். உமக்கு எதில்தான் விருப்பம்
என்ன பெரிய பெருமாள் தானும் கேட்க, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் விச்சுவை. இப்படி திருவரங்கத்திலே வாசம் செய்து கொண்டு உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய திருநாமங்கள் என்ன, அனைத்தையும் அனுசந்தித்து கொண்டிருப்பதே எனக்கு பரமபோக்கியமான விஷயமாகும். ஆகையால் எனக்கு ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம் என்ன அதை விட்டு திருவரங்கத்தையே விரும்புபவராக இங்கே பகவதவனும் செய்யக்கடவராக இருந்த ஆழ்வார். எம்மா விட்டு திறமம் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமாதன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதேதேன்னு ஆழ்வார் பாசுரம். எம்மா விட்டு திறமம் செப்பம்னா நான் வீடு பேற்றை அந்த மோட்சத்தை பற்றி ஒரு பொழுதும் பிரஸ்தாவிக்க மாட்டேன் என்ன தெரிவிக்க, அப்பொழுது உமக்கு எதில்தான் விருப்பம் என்னால் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமாதுன்பம் கடிந்த பிரானை என்றபடிக்கை எப்படி அந்த கஜேந்திர ஆழ்வானை ஓடோடி வந்து ரட்சித்து அதனுடைய கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டாயோ, அம்மா அடியேன் வேண்டுவதெய்தேன்னு அந்த கைங்கரியமாகிற பேற்றையே நீ எனக்கு அருள வேண்டும். அப்படி எனக்கு கைங்கரியமாகிற பேற்றை அருளினால் நான் ஒரு பொழுதும் எம்மா வீட்டு திறமம் செப்பம் என்றபடிக்கு அந்த வீடு பேற்றை பிரஸ்தாவிக்கவே மாட்டேன் என தெரிவிக்கின்றார். ஆக பகவானிடத்திலே ஈடுபட்டவர்கள் ஸ்வர்கலோகத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அந்த ஸ்வர்க்கத்தை அடைவதும் அவர்களுக்கு இடையூறாக இருக்கின்றது. எழுப்புகிறவர்களுக்கும் இதுவே ஸ்வரூபமாக இயல்பாக இருக்க அவர்கள் சுயத்னத்திலே, அதாவது சுய முயற்சியிலே இறங்குவானேன் என்றால், இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டு எம்பெருமானை அடைவது தகுமோ என்றால், கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்ற ஆர்த்தியாலே பதறுகின்றார்களே தவிர இவர்கள் இதனை ஒரு பொழுதும் ஒரு சாதனமாக, அதாவது பகவானை அடையும் வழியாக கனவிலும் கருத மாட்டார்கள். பிரபத்தி மார்க்கம், அதாவது சித்தோபாயமாகிற பகவானை பற்றினவர்களுக்கும் கர்ப்பஞான பக்திகள் உண்டு என்று காண்பிக்கின்றார்கள். பகவானை அடைவதற்கு 2 விதமான வழிகள். ஒன்று சித்தோபாயம், அதாவது பிரபத்தி மார்க்கம். இன்னொன்று சாத்தியோபாயம், கர்மஜான பக்தி யோகங்களை எல்லாம் அனுஷ்டித்து பகவானை அடைவது. ஆனால் இவர்கள் சித்தோபாயமான பிரபத்தி மார்க்கத்தை பற்றியவர்கள். அப்படி பிரபத்தி மார்க்கமான சித்தோபாயத்தை பற்றினவர்களுக்கு கண்ணனே சித்தனாக இருந்து பேற்றை அளிக்க வல்லவனாக இருக்கின்றான். ஆனால் சித்தோபாயமாகிற பகவானை பற்றினவர்களுக்கும் கர்மஞான பக்திகள் உண்டு என்று காண்பிக்கின்றார்களே. இதற்கு என்ன அர்த்தம் என்னால், இவர்களுடைய கர்மமானது பகவத் கைங்கரியமாக இருக்கும். அம்மா அடியேன் வேண்டுவதே என்ன ஆழ்வார் தானும் அருளி செய்தாரே. அடுத்து ஞானம் என்பது எதை என்னால் சொரூபமாகிய சேஷத்துவத்தை அறிகை. எற்றைக்கும் ஏழு பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாமாட் செய்வோம் என்றபடிக்கு அந்த ஞானமானது நான் எனக்குரியவன் அல்லன், எம்பெருமானுக்கே உரியவன், அவனுக்கே அடிமை செய்ய கடவன் என்ற ஞானத்தை உடையவர்கள். அடுத்து பக்தி என்பது காண்பிக்கப்படுகின்றதே. அது யாது என்னால் பகவானிடத்தில் ருச்சி. பத்துடை அடியவர்க்கு எளியவன் தன்னிடத்திலே பக்தியை உடையவர்களுக்கு எம்பெருமான் சஜாதீயனாக மிக்க சௌலபியத்தை உடையவனாக நீர்மை குணத்தை உடையவனாக இருக்கின்றானே. அப்பொழுது எது பக்தி என்னால் எம்பெருமானிடத்திலே இருக்கின்ற ருச்சி, அவனை விலக்காமை அவனை வெறுக்காமை, இது கூட பக்தி என்னே காட்டப்படுகின்றது. அப்படி தன்னை விலக்காமலும் வெறுக்காமலும் இருக்கின்ற அடியார்களிடத்திலே மிக்க எளியவனாக இருக்கின்ற எம்பெருமான். ஆக சித்தோபாயத்தை பற்றினவர்களுக்கும் கர்மஜான பக்திகள் உண்டு என்பது இதனாலே அறியப்படுகின்றது. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமம் தாராரோ வாசத்திரவாதார். மாற்றமம் தாராரானா வாய்த்திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாயோ, இப்படி வாய்த்திறந்து பேசாவிட்டால் பரவாயில்லை, கதவையாவது வந்து திறக்கலாமே என்று கேட்கின்றார்கள். எங்கள் கண்களை பட்டினி போட்டார் போலே காதையும் பட்டினி போட வேண்டுமோ? இதோ வந்து கதவை திறந்து எங்களுக்கு உன்னுடைய அந்த அழகான ஸ்வரூபத்தை காட்டாவிட்டாலும் பரவாயில்லை, இதோ வருகின்றேன் என்ன ஒரு வார்த்தை சொல்லி எங்கள் செவிகளை குளிர வைக்கலாமே, அதையும் செய்யாமல் இருக்கின்றாயே. நீ பேரின்பத்தை அனுபவித்தால் எங்களை சித்திரவதை பண்ணினால் தாகத்துக்கு தண்ணீராவது கொடுக்கக்கூடாதோ என்று ஏங்குகின்றார்கள். எங்களுக்கு கண்ணனை தர வேண்டிய அவசியமில்லை, அவனுக்கு அடியவளான உன்னை கொடுத்தால் போதும். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசத்திரவாதார். இவர்கள்லாம் இப்படி கண்ணனையே உன் வசம் வைத்திருக்கின்றா என்று உரைப்பதை கேட்டு அவள் தானும் இங்கே கண்ணன் இல்லையே என்று தெரிவித்தாளாம். நாற்றத்தொழாய்மடி நாராயணன்.
இப்படி நான் கண்ணனை அடைந்திருப்பதாக பழி சொல்லுகின்றீர்களே, அவன் இங்கே உண்டோ, அவன் இங்கே இல்லவே இல்லையே என்று தெரிவித்தாளாம். உடனே இவர்கள் நாற்றத்துழாய்மடி நாராயணன், நீ ஒருப்பொழுதும் அவன் அங்கே இருப்பதை மறைக்க முடியாது. எதனாலென்னால் அவன் திருமார்பிலே அணிந்துள்ள அந்த திருத்துழாய் மாலை, அதிலிருந்து புறப்படுகின்ற நறுமணம், அந்த நறுமணமே அவன் உள்ளேதான் இருக்கின்றான் என்பதை எங்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றதே. அப்படிப்பட்டவன் நாற்றத்துழாய்முடி நாராயணன், நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன். நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன் என்றால் கைமுதல் ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத ஆய்க்குலத்தின்றபடிக்கு நமக்கும் மேலான சுகத்தை அளிக்கும் பரமதார்மீகன். புண்ணியன்னா பரமதார்மீகன். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்றபடிக்கு புண்ணியனானது அனைத்து விஷயங்களிலும் தண்ணீர் போலே பொதுவாக இருப்பதை ஆய்ந்து எப்படி நீரானது மற்ற விஷயங்களை தூய்மையானதாக மாற்றுகின்றதோ, பகவானும் அனைவருக்கும் பொதுவாயிருந்து அவர்களுக்கு அருள் செய்து அவர்களை தூய்மையானவர்களாக்குகின்றான். தன்னை அண்டினவர்களையெல்லாம் தூய்மைப்படுத்துவனாக இருக்கின்றான் எம்பெருமான். உது என்ற திருநாமத்தாலே உரைக்கப்படுகின்ற எம்பெருமான். தஸ்ய நாம உதிதி என்றபடிக்கு போற்றப்படுகின்றானே, அப்படி உது என்ற திருநாமத்தாலே அவன் தோஷமற்றவனாக இருக்கின்றான். தன்னை அண்டியவர்களது தோஷத்தையும் விலக்கி அவர்களை பரிசுத்தனாக்குகின்றான். உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம், பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்றபடி கிடைக்குலத்திலும் பிறந்து ஆச்சரிக்கலாம்படி தார்மீகன், அருள் செய்த தர்மவான் என்று தெரிவிக்கின்றால். நாற்றத்துழாய்மடி நாராயணன், நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். அப்படி போற்ற பறை தரும் புண்ணியன்னு தெரிவிக்கின்றார்களே, அப்படி போற்றி அவனிடத்திலிருந்து பறையாகிற கைங்கரியத்தை பெற்று அதற்கு சம்பாவனையாக மீண்டும் போற்றுவதாகிய மங்களாசாசனங்களை செய்வது. பாடி பறை கொண்டு என்ன பார்த்தோமே, இங்கே போற்ற பறை தரும் புண்ணியன் என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி போற்றன்னு தெரிவிக்கின்றாள் என்னால் அப்படி பல்லாண்டு பல்லாண்டு என்னுபவருடைய திருமகள் ஆகையாலே போற்ற என்ன இங்கே தெரிவிக்கின்றாள். போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். இப்படி எவ்வளவு சொல்லியும் அவள் எழுந்திருக்காமல் இருக்கின்றாளே. அப்படி யமனை தன் கையிலே சிறை வைத்திருந்தான் கும்பகர்ணன். அப்படிப்பட்ட கும்பகர்ணனானவன் யமனுடைய வாயிலே தானே போய் விழுந்து மாண்டு போனானே. அப்படி மாண்டு போகையிலே அவன் தன்னுடைய தூக்கம் அனைத்தையும் உனக்கு தானமாக கொடுத்து விட்டு சென்று விட்டானோ, இப்படி உறங்குகின்றாயே. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே, ஏதோ உன்னிடத்திலே ஏதோ போட்டியை வைத்து அவனை நீ தோற்கடித்து விட்டாய் போலும். ஆகையால் தன்னிடத்தில் இருந்த இந்த தூக்கத்தையெல்லாம் உனக்கு தானம் கொடுத்து விட்டு சென்று விட்டானோ. குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இப்படி போய் ஒரு அரக்கனை நமக்கு ஒப்பாகச் சொல்லுகின்றார்களே என்று நினைத்து கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லிக்கொண்டு அவள் சோம்பல் முறித்தாளாம். ஆற்றானந்துளையாய் அருங்கலமே, அப்படி நீ விழிக்கும் அழகை காண்பதே எங்களுக்கு பேறு, அதுவே எங்களுக்கு போதுமே. கண்ணனும் தலையால் தரிக்கும் ஆபரணம் போல் இருப்பவளென்றோ நீ என்ன அருங்கலமே என்ன அவளை விசேஷிக்கின்றார்கள். கண்ணன் தன் தலையிலே சூடிக்கொள்கின்ற ஆபரணமாய்த் திகழ்கின்றவள், அப்படிப்பட்ட பேற்றை உடையவள் ஆதலால் அருங்கலமே என்று விசேஷிக்கப்படுகின்றாள். அருங்கலமே என்ன சத்பாத்திரமே என்றபடிக்கு அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா என்றபடிக்கு சுவாமி ஆளவந்தார் அருளிச் செய்தபடிக்கு எம்பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு உரிய சத்பாத்திரம் என்கை. இப்படி அருங்கலம்னு தெரிவித்தால் இன்னொரு அர்த்தமானது சொர்ண ஆபரணத்தின் நடுவிலே பதிக்கப்பட்ட ரத்தினத்தைப் போல் என்று அர்த்தம். இவளோ பகவத் அனுபவத்திலே மிகவும் தேர்ந்தவளாக இருக்கின்றாள். ஆகையால் நீ வந்து அது எங்கள் கோஷ்டியில் சேர்ந்தால், அது ஹாரத்தை பண்ணி அதுக்கு நடுவிலே இருக்கின்ற ரத்தனைக்கல்லை பதித்தால் எப்படி அந்த ஆபரணமானது ஜொலிக்குமோ அதை போன்று முன்னால் நாங்கள் அனைவரும் வாழ்ச்சி பெறுவோம். அருங்கலமே வந்து திறவாய்த் தேற்றமாய் என்று தெரிவிக்கின்றார்கள். இப்படி அருங்கலமே என்றால் தயை, அதாவது கருணையை கொண்ட பாத்திரம் போல் என்று பூர்வர்கள் வியாக்கியானம் அருளுகின்றார்கள். அருங்கலம் என்ன தயையை உடைய பாத்திரம், அதாவது எம்பெருமானாரைப் போல. எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற அனைவருக்கும் வாழ்ச்சி என்பது காட்டப்படுகின்றது. ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளைப் போலே.
ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி தூக்க மயக்கத்தாலும் கிருஷ்ணானுபவத்தாலும் தடுமாறாமல் மெல்ல வந்து திறக்க வேண்டும். அரைகுலைய தலைகுலைய ஆடையெல்லாம் அப்படியே எப்படி உறக்கத்தில் உன்னுடைய ஆடைகள் கலைந்திருந்தனவோ அந்த தோற்றத்தில் வராமல் அவற்றையெல்லாம் நன்கு சரி செய்து கொண்டு வர வேண்டும். இங்கே பகவத் அடியார்கள் நிறைய பேர் குழுமியுள்ளார்கள். ஆகையால் தேற்றமாய் வந்து திற ஆற்றநந்தலுடையாய் என்ன உன்னுடைய உடைமைகளையெல்லாம் உன்னுடைய உடைகளையெல்லாம் நன்கு சரி செய்து கொண்டு வந்து சீக்கிரம் வந்து திறக்க வேண்டும். எங்கள் கோஷ்டியில் சேர வேண்டும் என விண்ணப்பிக்கின்றார்கள் இப்பாசுரத்தாலே. ஸ்ரீமத்தியை விஷ்ணுசித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.